ஆசியாவிலேயே பணக்கார கிராமம். சுமார் 7000 கோடிக்கு வங்கி இருப்பு. கிராமத்தில் இருக்கும் பெரும்பாலானோர் லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் ஆனது எப்படி? கிராமத்தில் செயல்பட்டு வரும் வங்கி பெருநகரங்களுக்கு இணையான இருப்பை தக்க வைத்து கொண்டு வருவது எப்படி? அப்படி அந்த கிராமத்தில் உள்ளவங்க என்னதான் பிழைப்பு நடத்துறாங்க? குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் புஜ்ஜின் என்கிற புறநகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் மாதப்பர் என்கிற கிராமம். அதில் வசிக்கக்கூடிய குடியிருப்பாளர்கள் 7000 கோடி மதிப்புள்ள நிலையான வைப்புகளை வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கிராம வாழ்க்கை என்றாலே எளிமை, பொருளாதார குறைபாடு, பேருந்து வசதிகள் இல்லை, உயர்தர கல்வி கிடைக்கவில்லை, ஏழ்மை, வறுமை என்று அடுக்கிக் கொண்டே செல்லும் பல தகவல்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த மாதப்பர் கிராமம் ஆசியாவின் பணக்கார கிராமமாக அறியப்படுகிறது. கிராமத்தின் பொருளாதார செழுமைக்கான காரணத்தை அந்த கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பருல் பென் காரா என்பவர் தெரிவித்துள்ள தகவலில், அந்த கிராமத்தில் பெரும்பாலானவர்கள் NRI குடும்பத்தினர். அவர்கள் உள்ளூர் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்களை டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார்கள். கிராமத்தில் உள்ள 20,000 குடும்பங்களில் 1200 பேர் வெளிநாடுகளில் வசிக்கிறார்களாம். முன்னணி தனியார் வங்கிகள் உட்பட அந்த கிராமத்தில் 17 வங்கிகள் இருக்கிறது என்றும், கிராமத்தின் நிதி வளம் காரணமாக பல வங்கிகள் தங்களது கிளைகளை அந்த கிராமத்தில் திறப்பதற்கு முன்னுரிமை காட்டியிருக்கிறார்கள் என்றும், பல ஆண்டுகளாக அந்த குடும்ப தலைவர்கள் வெளிநாடுகளில் பணிபுரிந்தாலும் தாய் நாட்டுடனும் தங்களது கிராமத்தோடும் அவர்கள் இணைந்தே இருக்கிறார்கள். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் பண விஷயத்தில் தங்களது கிராம வங்கிகளையே அவர்கள் சேமிப்புக்கு விரும்புகிறார்கள் என்ற முக்கிய தகவலை அந்த பஞ்சாயத்து தலைவர் வெளியிட்டிருக்கிறார். கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் வெளிச்சம் போட்டு காட்ட மாதப்பரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் உள்ளூர் கிளை மேலாளர், அந்த கிராமத்தில் நன்கு அடிப்படை வசதிகள் வளம் இருக்கிறது. தண்ணீர், சுகாதாரம் மற்றும் சாலை போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும், பொது மற்றும் தனியார் பள்ளிகள், ஏரிகள், கோவில்கள் அனைத்தும் சிறந்து விளங்குகின்றன என கூறியிருக்கிறார்.